இன்னைக்கு பூமணத்தோட அறுவடை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க போய் காய்கறி கீரைக்கு அப்படின்னு சொல்லி புது காட்டுக்குள்ள இன்னைக்கு அறுவடை அமோகமாக பண்ணிட வேண்டியதாங்க. பாருங்க, பனி பெய்யறதுனால மல்லி முல்லையெல்லாம் பூக்கறதுல இந்த பூ சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிடுதுங்க. இந்த பனிலையும் சரியான மனங்க. இது காக்கடா பூவுங்க. காக்கடான்னு பேர் எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல, ஆனால் கலரு பாருங்க, கலரு பூ மனமும் சூப்பராக இருக்குதுங்க. பாருங்க, அப்புறமா வந்து எடுத்துக்கலாங்களே இதையே? எடுத்துக்கலாமே. சரி வாங்க போய் காய்கறிகள் பொறிக்க போகலாங்களா? காக்கடாங்கிறதுக்கு பதில் வேற ஒரு பேர் வைய இதுக்கு. சூப்பர் முல்லைன்னு வச்சிட வேண்டியது. சூப்பர் முல்லை. ஆமாம், இது சூப்பராக தான் இருக்குது. சரி, இந்த காய்கறி அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு சரி அப்புறம் சூப்பர் முல்லை ஒரு கை பார்த்துருவோம். எடுத்துடலாம் சரியா இன்னைக்கு? சரி வாங்க போகலாம். பாருங்க, முதல்ல கும்பட்டக்கீரை அறுவடை பண்ணிக்கலாங்க. செமையாக வந்தது. பூவு பூரா பூத்து கிடக்குது பாருங்க. நீ களைச்சுட்டு அப்படியே பிடுங்கிட்டு கொஞ்சத்தை அறுத்து எடுத்துக்கலாங்க. மறுக்கா தலையிருக்கு. இப்போ மற்ற செடியில் கிடஞ்சலாம் இருக்கிறதை மட்டும் வேரோட பிடிங்கி எடுத்துக்கலாங்க. இப்போ செல்வி ஏங்க, நான் இந்த கும்பட்டக்கோரைக்கு பேர் வச்சிருக்கிறேன், சொல்லவே மாட்டேங்கிறேன். நீ என்னது? கீரைகளின் பேரரசி. கீரைகளின் பேரரசி பிடுங்கிட்டுங்க. பாருங்க, இங்கே இந்த கரிசலாங்கண்ணி இருக்குது பாருங்க. அதனால் இந்த கிட்ட கொஞ்சம் இடைஞ்சலாக்கிறதையும் மட்டும் வேரோட பிடிங்கலாங்க. இங்கே பாருங்க, அளவில்லாமல் முளைச்சிருக்குது கும்பட்டக்கீரை பாருங்க. இது காரணம் என்னென்னா, நான் கொண்டு வந்து விதை போட்டதுனால தான் இப்படி எல்லாம் முளைச்சிருக்குது. ஐயோ, முதல்ல நீங்கள் ப்ரெஷ் கட்டர் ஓட்டு அடிக்காமல் இருந்தீங்கனாலே இது ரொம்ப தப்பிச்சு பொழைச்சிருக்கும். அம்மா தாயே, இந்த ஏரியாவுக்குள்ளே ப்ரெஷ் கட்டரே கொண்டு வரதில்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் சபதமே எடுத்துட்டேன். சரியா? அதனால தான் நான் இங்கே கொண்டு வந்து இங்கே இல்லை பூரா பாதுகாப்பாக நட்டு வச்சுக்கிற பாருங்க. கும்பிட்டுக்கீரை எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் பில்லு வந்துருச்சுன்னா ஏன் ப்ரெஷ் கட்டர் அடிக்கணும்னு சத்தம் போடுறது. அதுக்கு வேண்டி பூராத்தையுமே ஓட்டு ப்ரெஷ் கட்டர் அடிச்சிங்கன்னா அப்போ கொஞ்சம் எச்சு கம்மியாக ஆகிறதா? பாருங்க, வல்லார இல்லைங்கிறாங்க. இல்லை, அவர் சொன்னது கரெக்டு தான். பக்கத்துலேயே பாருங்க ஒரு என்ன பசலைக்கீரை. யாரோ ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு, இந்த வல்லாரையை போடாதீங்க, பிடிங்கி எரிஞ்சிருங்க, இது காடு பூரா பரவி காட்டை பூரா நாஸ்தி பண்ணி விட்டுரு அப்படின்னாரு. கரெக்டு தான். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிடிங்கி எடுக்கலாமா? இல்லை, பிடிங்கி எடுத்துடலாம். அவர் சொல்கிறது கேட்டுதான் கூட, ஏன்னா அவர் அனுபவப்பட்டிருக்காரு. அதனால் அவர் சொல்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, அது இது நாளைக்கு வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கீரை வேணும் விட்டுருலாங்க இதுக்குள்ளே. அப்புறம் இன்னொரு சகோதரர் வந்துங்க, மயில் வர்றது இல்லையான்னு கேட்டார். மயில் எக்கச்சக்கமாக வருதுங்க, குடும்பமாக வந்து கும்மி அடிச்சுட்டு போயிடுதுங்க. அந்த பக்கம் நம்ம ரவுடி பசங்க 4 பேர் இருக்கிறாங்களே, அதனால அந்த ஏரியாக்குள்ளே வர்றது இல்லைங்க. அதனால தான் நாங்கள் அங்கே முன்னாடி ஓட்டு வச்சுக்கிறோம். இங்கே பாருங்க எப்படி கூத்தடிச்சு வச்சுக்குதுன்னு. ரவுடி பசங்க யாரு? நம்ம ரவுடிக்கு தான் 4 பேர் இருக்கிறாங்க, வாட்ச்மேனுங்க. சோறு மட்டும் போட்டால் போதும், அது கறிச்சோறாக தான் போடணும். 4 வாட்ச்மேன் வச்சு 4 வாட்ச்மேனுக்கு சம்பளமெல்லாம் வேண்டியதில்லை. அப்படிங்க, அப்போ பரவாயில்லையே. சோறு போட்டால் அவனுக்கு வாட்டுக்கு வருங்க. ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு வந்துட்டா கட்டுறக்கு வழி இல்லாமல். அப்புறம் மற்ற 3 வாட்ச்மேன் கட்டி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கதே, இப்படித்தான் கடிச்சு வைக்கிங்க மயிலுங்க. இது கொஞ்சம் மரவாக இருக்குதுங்களா, மரவாக்கிறதுனால வந்து பூ இது பண்ணிட்டு போயிடுதுங்க. பாருங்குதே, வெறும் காய் மட்டும்தான் இருக்குது, செடியே காணும். சுக்குடிக்காய். அந்த பழம் போடுங்க, சுக்குடி பழங்களா ஜம்முன்னு இருக்குது. வரும் அப்படியே இப்படி காடு கரையில் நடக்கிற போது இப்படியெல்லாம் 2 சுக்குட்டி பழத்தையும் பிடிக்கி வாயில் போட்டு முதல்ல இப்படித்தான் பண்ணுவாங்க. பக்கத்தில் குழந்தை இருந்தால் அவங்களுக்கு பிடிங்கி தருவாங்க. பாருங்க, சுக்குட்டி பழம்ங்க. இது அப்படியே எடுத்து வாயில் போட்டுக்க வேண்டியதானுங்க. சரி, கும்பட்டக்கீரை பருப்புக்குள்ள ஓடுற கலவை எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு பாருங்க, மூக்குத்திய வர முதல் காய் வந்திருக்குது பாருங்க. இது நீ இப்படியே பொறிக்கிறதா இல்லை இன்னும் முத்தோணுமான்னு தெரியல. நான் இன்னும் மூக்குத்தியவரை சாப்பிட்டதும் கூட இல்லைங்க. பாருங்க, ஐயோ, இது என்னமோ பாலாட்டம் வருது. மூக்குத்தியவரை இப்படித்தான் வருமோ? அப்படியே என்ற மூஞ்சி காட்டுக்கோ. நாங்கள் மூக்குத்தியவரை சாப்பிட்டதும் இல்லை, வச்சதும் இல்லை. இதுதான் முதல் அறுவடை. இப்போ தான் தொட்டே பார்க்குறேன் காயை. பால் வருதுங்க, இப்படித்தான் வருமா? காய் எப்படி ருசியாக இருக்குமா என்னன்னு சொல்லுங்கள். பாருங்க, ஒரு 4-5 காய் இருக்குது. இப்போ பிடிக்கிறாத, இது எப்படின்னு தெரியல, இருந்தாலும் அது நம்ம உறவுகிட்ட கேட்டால் சொல்லி போடுறாங்க. அது வரைக்கும் அப்புறம் உங்களுக்கு இதை மட்டும் போதும் இது அப்புறம் பொறிக்காத. தீர்மானமோ
இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் என்னன்னு தெரியாது. இந்த வீடியோ பார்த்துட்டா நம்ம கண்டிப்பாக நம்ம உறவுகள் சொல்லுவாங்க மூக்குத்தி அவரை எப்போ பொரிக்கணும், அது எப்படி பக்குவமாக சமையல் பண்ணணும், எதுக்கு சமையல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே சொல்லுங்க தெரிஞ்சா. நான் என்ன சாப்பிட்டதும் இல்லை. உனக்கு தெரியலன்னு சொல்லு, நான் வேணா நித்திய கல்யாணி கேட்டு சொல்கிறேன். அப்படியே கிட்ட எடுங்க. இந்த மூக்குத்தி அவரையை எப்படி சமையல் பண்ணுறதுன்ட்டு என் ஃப்ரெண்டு இங்கேயே இருக்காங்க, நித்திய கல்யாணி பேர், அவங்க பேர் நித்திய கல்யாணி. ஆமாம், இப்போ தான் பூ பொறிச்சு உடனே நித்திய கல்யாணிக்கிறீங்க. ஓ, பூ பேர் அது. அடுத்ததாக கோழி அவரையும் கூட ஒரு 2-3 காய் மட்டும் இப்போ தான் ஆரம்பிக்குதுங்க கோழி அவரை. அதையுமே எடுத்துடலாமா? அந்த 2-3 கோழி அவரை எடுத்துகிட்டு போனால் சாம்பாரில் ஓட்டுக்கலாம். பொரிச்சு சரிங்களா? இவ்வளோ பார்த்து பார்த்தனா போ. பதனமாக தான் போயிட்டுக்கிறேன். வேறு கோழி அவரை, இந்த கோழி அவரை வச்சுக்கிறேன். பிஞ்சு தான் இப்போ தான் வந்துக்குதுங்க. இதெல்லாம் சொத்தை ஒரு பிஞ்சு பிடிக்கிறக்கு ஆரம்பிச்சிடுது. பூவும் அப்படியே வைக்குதுங்க. மணி அடுத்த அறுவடையில் கோழி அவரை வந்துடுங்க. நான் சரலாடி சுட்டில் வரிசையா? ஆமாம், அதில் பூரா அவரைக்கொடி ஏறி சொல்லாமல்ல? ஆமாங்க, எங்கள் வீட்டுக்காரர் சரல் அடிச்சு விட்டாருங்க. அதில் பூரா கொடி பூரா ஏறியாச்சு பாருங்க. சொல்ல வேண்டியது அது, அதை மட்டும் சொல்ல மாட்டேன் நீ. சொல்லியாச்சு. மிதிப்பாகல் வருங்க, குட்டியாக ஒரே ஒரு பாகல் வந்துருக்குது. இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சுக்குது பாரு. மிதிப்பாகல் குட்டியாக இருக்குதாருங்க. கிட்ட காட்டுங்க, தெரியுதா? இந்த ஒரே ஒரு செடி தான் மிதிப்பாகல் தப்பிச்சுக்குதுங்க. இது வேறு பாகல். இது அப்படியே சரல் அடிச்சுட்ருக்குறேன் இதில் ஏறதுக்கு. கீரை பத்தியில் வருங்க, சூப்பராக கீரைகள்லாம் வந்திருக்குது. தண்டங்கீரை, சேப்பக்கீரை, பருப்பு கீரை, அது ஒரு சேப்பு தண்டங்கீரை. அந்த பக்கம் என்ன கீரைங்க? சரி, இப்போ இதில் இதெல்லாம் பொரிக்கிறது எல்லாத்துலேயுமே அந்த ஓரமாக இருக்குது வருங்க, ஓரமாக பெருசாக. அதுலேயும் மட்டும் பொரிங்க. எல்லாம் கலந்து வணக்கிடல இன்னைக்கு. ஓ, கலவைக்கீரை. கலவைக்கீரை போட்டுடலாம். கலந்து வணக்கினாலும் நல்லா தான் இருக்குங்க. ஓ, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைனா, இப்போ இத்தனை கீரை வணக்குவேன், அப்புறம் கீரையை வணக்கின கடைசியில் ஒரு பக்கம் ரசம் வச்சுருப்பேன், அப்புறம் இன்னொரு பக்கம் புளிக்குழம்பு வச்சுருப்பேன். ரசத்துக்கு வச்சு சாப்பிட்றதா எத்தனை வீட்டில் தான் சாப்பிட்றது? அது கூட தெரியாது உங்களுக்கு. இதே ருசி, இதே ஆரோக்கியம். அப்புறம் அதுக்கு வேண்டி ஒரே நாளில் எல்லா இதையும் சாப்பிட முடியுமா? செல்வி, கீரை எடுத்தாச்சுங்களா? எனக்குமே என்ற வீட்டுக்கார அம்மாளுக்கும் தேவையான அளவுக்கு கீரை எடுத்தாச்சு. இனி போய் இதை செஞ்சு கொடுத்தேன்னா நான் சாரி இது எல்லாம் நான் போய் கழுவி கொடுத்தேன்னா என்ற வீட்டுக்காரம்மா சிறப்பாக சமையல். ஒரு நாளும் கீரை கழுவுனதே இல்லை. ஆனாலுமே இன்னைக்கு பாரு, கீரையை கழுவி கொடுத்துறதா நான் கொடுத்துருக்கேன். என்ன ஆகிட்டா சரி. சரி, ரெண்டில் விட்டு பார்த்து போகிறேன் நான். பார்த்துடலாம். பாருங்க, முட்டைக்கோஸ் செடி எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. சூப்பராக வந்திருக்குது. நீ அடுத்ததும் முட்டைக்கோசு அறுவடை தான். முட்டைக்கோசுங்க, அப்புறம் பொரியல் தட்டை, அப்படியே பாருங்க பீட்ரூட்டுமெல்லாம் இப்போ தான் கிழங்கு ஊற ஆரம்பிக்குது. சரிங்க, முள்ளங்கி எடுத்துடலாங்களா? இங்கே வந்து பாரு, முள்ளங்கி. அது முள்ளங்கியா இல்லை வேறு ஏதாவது பூசணிக்காயா? அந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது. ஆமாங்க, நிலமை ரொம்ப மோசமாயிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கு உரம் அப்படின்னு மீன் அமிலம் தான் கொடுத்தோம். இங்கே பாருங்க, ஐயோ இது நித்த சோட்டு கிழங்கு வெடிச்சே போச்சாட்டிருக்குது. மீன் அமிலம் கொடுத்துங்க. இந்த வாழைக்காடு இங்கே இருந்தது ஓட்டி போட்டது தான். இங்கே பாருங்க, ஐயா இதே மாதிரி இன்னொன்று பொறிச்சு காமிக்கிறேன். அந்த பூ வர்றது போயிடுங்க பார்க்கல. நம்ம எடுங்க. அப்புறம் வளைஞ்சும் போச்சு பார்த்தீங்களா? இங்கே வருங்க, வளைஞ்சு நிற்கிறது ஆண்டு போச்சு. ஒன்று 2-3 வரீங்க சாம்பாருக்கு கொடுத்துடல நம்ம கடையில் தம்பிகளுக்கு. பாருங்க, இது இப்படித்தான் இருக்குங்க. சிக்கிரி கிழங்கு பார்க்காதவ இந்த மாதிரி தான் கிழங்கு இருக்குங்க. தரிச்சு போட்டு காய வைக்கணும் சிக்கிரி கிழங்க.
இது அப்படியே வட்ட வட்டமாக அரிஞ்சு போட்டு இது சாம்பாரில் பொரிக்கணுமா? ஒன்றா 2 பொரிங்க. இது பாருங்க பூ வர மாதிரி இருக்குதுங்க, அதை பொரிக்கல. சரி எங்க அப்படியே மூஞ்சி காட்டுங்க வைக்கல. முல்லைக்கு பாருங்க இப்படி நல்ல இடம் என்னாலே தூக்க முடிய மாட்டேங்குது. கீரையோடு அப்படியே கொண்டு போய் கொடுத்துடலாங்க. ரைட். அடுத்தது வெண்டைக்காய் பொரிச்சுக்கலாங்களா? ஏன் செல்வி, அந்த வெண்டைக்காய்க்கு லேடிஸ் ஃபிகர் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அதனால உன்ற கையாலேயே பிடிங்கிட்டீங்கன்னா அப்படியா? அது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இந்தாங்க பிடிங்க, கேமரா பிடிங்க. ஆனால் என்னென்ன ஒரு சிக்கல் வெண்டைக்காய் பொறுத்தவரையில் கை வந்து முழங்கேத்திக்கு. ஆமாம், அதனால இந்த டெக்னிக்கெல்லாம் சொல்லி அதனால அதுக்கு பேரே லேடிஸ் ஃபிங்கர்னு வச்சு லேடிஸே பொறிக்கிற கொடுத்தாங்க. ஒரு 10 வெண்டைக்காய் பொரிச்சாலே கையில் ரத்தம் வர ஆரம்பிச்சிரு. அதனால இப்பெல்லாம் விவசாயம் அப்படி க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. முதல்ல நாங்களே சின்ன பிள்ளையா இருக்கையில விரல்ல பூரா புட்டா இருக்கு காய் பறிச்சுட்டு வந்தாங்கன்னா. சரி, நாங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாங்களா? வேண்டாம், நானே பிடிக்கிறவா. அப்புறம் அது வேற. சரி, இங்கே இருக்குது பாருங்க, எடுத்துகிட்டே போங்க. இருக்கு இருக்கு. கட் பண்ணி எடுங்க, கையில் வருது கவனமாக. அது சரி, வெண்டைக்காய் எப்படி வந்திருக்குதுன்னு. 2 வெண்டைக்காய்க்கெல்லாம் ஒன்றும் வயிறாது. பச்சை வெண்டைக்காய் வந்துடுது அந்த இது ஒரு செடி. இந்த வெள்ளை நோவு, இந்த வெள்ளை நோவு கொடுக்குறது அப்படிங்கிறது இது காய் வருங்க. ஆமாம், இது மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா வேல்யூ இல்லை. இல்லை, பக்கத்துலேயும் இன்னொன்றும் வெள்ளை வந்துருச்சு. ஆமாம், அது அப்படியே பரவிடுறது. சேப்பு வெண்டை மட்டும் வெட்டி எடுக்கணுங்க. செடி இழுத்துறாதீங்க, முறிஞ்சு போயிடுறது. ஏன்னா உருட்டு சேப்பு வெண்டைக்கு இதுலேயே. இப்போ வீட்டுக்கு பொரிக்கிறது இப்படி கத்திரியில் பொரிக்கலாம். காடு பூரா வச்சு போட்டு கத்திரியில் பொரிக்க முடியுமா? நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே. பண்ண முடியாதா? சரி, ரைட், விடு. சரி வாங்க, இது பீட்ரூட் பிடுங்கலாமான்னு வருங்க. கொஞ்சம் பெருசாக கொண்டு மாட்டாக்குது. ஒரே ஒரு பீட்ரூட் தப்பிச்சு இங்கே இருக்குது. விட்டு கொஞ்சம் பெருசாகிட்டு அப்புறம் விடுங்களா? சரி, அப்படியே வெண்டைக்காய் எடுத்துருக்கு. வெண்டைக்காய் பிடிக்கிட்டு வந்துட்டுமா? அது என்ன வெண்டைக்கா? யானைத்தந்த வெண்டையா? இதா யானைத்தந்த வெண்டை விதை யூன்னா, ஆனால் யானைத்தந்த வெண்டையான்னு தெரியல. இந்த வெண்டைக்காய் பேர் எல்லாமே என்ற வீட்டுக்காரம்மாள் தான் தெரியும். எனக்கு வெண்டைக்காய் அவ்வளோதான் பேர். நானும் விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். அப்புறம் நான் ஏதாவது ஒரு பேர் சொன்னேன்னு வச்சுக்கோ, எங்கள் வீட்டுக்காரம்மா பேரை பேர் வச்சுருப்பாங்க. அப்புறம் அதில் வேறு தொந்தரவு போயிரு. நானெல்லாம் பேர் வைக்கிறது இல்லை, விதை எடுத்து வீதம் பேர் வைப்பாங்க. வெண்டைக்காய் சூப்பராக வந்துருக்குது, கலர் கலராக. என்னென்ன கலரு? சிவப்பு, பச்சை, அப்புறம் அதுலேயே கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாருங்க. அது ஒரு இது அது வெள்ளை. இது வெள்ளை. இது அடர் பச்சை. அடர் பச்சை. இது கிளிப்பச்சை. சிகப்புலேயே 2 இருக்குது. ஆமாம், இது சிகப்பில் இளஞ்சிகப்பு, இது அடர் சிகப்பு. மொத்தம் 4-5 கலர் இருக்குது. செல்லிமா, ஏங்க இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு காய் காமிக்க போகிறேன் உனக்கு. ஸ்பெஷலான காயெல்லாம் இல்லை, ஸ்பெஷலான காய். காய் இருக்கிற காய் இது. எங்கே காட்டுங்க வைக்கல. இதுக்கு பேர் கொத்து அவரை. கொத்து கொத்தாக பிடிக்கிறதுனால கொத்து அவரைன்னு சொல்லி அப்புறம் காலப்போக்கில் அது கொத்தவரைன்னு மாறி போச்சு. பாருங்க, கொத்தவரங்காய் இப்போ வர்றக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதுதான் முதல்ல பிச்சை எடுக்கிற செடி வந்துட போதுங்க. அதெல்லாம் வேரோட வந்துடும் அந்த காய். எனக்கு தெரியுமில்ல. கொஞ்சம் தான் கிடைக்குங்க எல்லாம். இந்த வாட்டி வர்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். இது பக்குவமாக எப்படி பிடுங்குறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். அது மாதிரி இவ்வாறுத எப்பவுமே கொத்தவரை பிடுங்குறது இப்படி ஒரு சுற்றுனா வந்துடு, செடி பாதிப்பு இப்போ இருக்காது. அப்படியே வெங்காயத்தை காட்டுறோம் பாருங்க. இன்னும் எடுக்கிறக்க ஆரம்பிக்கல, இன்னொரு வாரம் ஆகணும். ஊறி இருக்கு. ஒரு 5-6 கொத்தவரை தான் வந்திருக்குது. சாம்பாரில் போடுறக்காக கூட. ஆமாம், இதெல்லாம் சேர்த்து போட்டுரு. பாருங்க, பீன்ஸு, கொத்தவரை எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சிரு. அப்படியே பாருங்க, இந்த பக்கம் எப்படி புடலம் செடியுமே சொல்லி சொர செடி அங்கே வாருங்க. ஒரு புடலக்காய் வந்துருச்சு.
அதே ஆமாம் பிஞ்சு வந்துருக்குது. ஆமாம் புடலங்காயில் சொரக்காய் ஏங்க. ஓ அப்படியா? நீங்கள் கண்ணாடி நல்லா தொடச்சி போட்டு பாருங்க. இல்லை ஒரு 6 மிகுதியில் முதல் இந்த காயை பார்த்தோன்னே ஒரு கையில் தொடாதீங்க. அப்படியா? சரி பார்த்து நாளைக்கு வந்து பார்த்தா காய் காணாமல் போயிரு. சரி 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 சரி. அப்படியே இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க பாரு. பூவெல்லாம் எடுத்துருக்குது. புடலம் செடியுமே சொர செடியுமே. செல்வி அங்கே அந்த ஒரு பூ பாரு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த பூவை நம்ம உறவுகளுக்கு காமிச்சிடலாம். அப்படிங்க அப்பா எங்க சந்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. பூ பாருவே என்ன அழகு பார்த்தியா? அப்படிங்க அப்பா. கோ அங்கே ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது, பொறி வாங்க. அப்படியே வெயில்ல சாப்பிட்டு அடுத்த அறுவடை ஆரம்பிக்கல. வெள்ளரிக்காயே வந்துருச்சா? ஆமாம், ஒரே ஒரு காய் பாருங்க பிஞ்சு. இப்போ தான் வெள்ளரிக்காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இங்கே உன்ற கண்டு தெரியும். பாருங்க அங்கே இருக்குது. அதுவும் ஏதோ அரைவாசி ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குது பாருங்க. ஒரே ஒரு வெள்ளரிக்காய். ஆமாம், இந்த வாட்டி அறுவடைகள்லாம் 1 2. இந்த வெள்ளரிக்காயை வீட்டுக்கெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க. வீட்டுக்கு மட்டும் கூடையிலையும் போட முடியாது. ஆமாம் ஆமாம். முதல் வெள்ளரிக்காய் உனக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. இருந்தாலுமே சம்சாதூர் போட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது உறவுகள் எல்லாம் சாத்தம் போட சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால் முதல் கடி நெய், 2வது கடி நான். இதெல்லாம் கழுவி போட்டு சாப்பிடணும். செல்வி நல்லா இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அப்படிங்க அப்பா உட்காந்துக்கிறீங்க. செல்வி நிழல் ஜம்முன்னு இருக்குது இந்த கொட்டார பந்தலுக்குள்ளே. அப்படியே இந்த மண்ணை கூட்டி இந்த இடத்துல தலைக்கு மட்டும் ஒரு மேடு பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கிற. நீ எல்லாம் காய்கறியெல்லாம் காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்து அப்புறம் தூங்குவீங்களாம்மா? வாங்க போய் இன்னும் இருக்குது எடுத்துட்டு அப்புறமா வந்து பாயை கொண்டு வந்து ஓட்டாலும் சரி. தலைக்காணி நிழல் இருக்காது, நிழல் போயிரு. வெயில் நிழல் போயிரும்னே, அப்புறம் வெயில் வந்து நிழல் எப்படி போகு பந்தல் மேலே கோடி இருக்கிற போது? அப்படியா? இப்போ நிழல் பார்த்தோன்னு தூக்கம் வருதே. உங்களுக்கு நிழல் பார்த்தாலே தூக்கம் வந்துடு. ஆமாம், நீ வேறு நீ அசைன்மெண்ட் நிறைய வேலை வச்சுருப்பியே. அது போய் அடுத்தது வெங்காய பூ பறிச்சுட்டு அறுவடையில் இருக்குது எடுத்துகிட்டு போயிடல. வாங்க. சரி, போகிறதில்ல. இங்கே ஒரு மணி நேரம் தூங்கி வச்சு தான் வருவேன். என்னமோ ஒன்றுங்க, அறுவடை முடிச்சுட்டு வந்து இது மாதிரி ஒரு பெட்ரூமு எங்கேயுமே கிடைக்காது. என்ன இப்படி வந்து ஒரு கதவை போட்டு தூக்க வேண்டியதான் படுத்து. பாருங்க வெங்காய பூவெல்லாம் பறிச்சாச்சு. செம வேட்டை தான் இன்னைக்கு. ஆமாங்க, இன்னைக்கு ஒரே வேட்டை தான். இங்கே அடுத்த வேட்டையை ஆரம்பிச்சிடலாங்களே. அடுத்த வேட்டை வரும், பக்கத்துலேயே வருங்க. எத்தாத்த பெரிய பாலக்கீரைன்னு. அப்படிங்க அப்பா. வாழை இலையாட்டம் இருக்குது, சோறு போட்டு சாப்பிடல மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம். உனக்கு அந்த பாலக்கீரை பார்த்தா ஆமாம் சோறு போட்டு சாப்பிட்டான்னு தோணுது. எனக்கு அந்த பாலக்கீரை பார்த்தா பாய் போடாமல் இதையே படுத்துங்கலாம் போல தெரியுது. எதை பார்த்தாலும் பாய் போட்டு படுத்துங்கிற மாதிரியே ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? என்ன பழமொழி பாருங்க? மரத்தில் மறைந்தது மாமத யானை, மரத்தை மறைத்தது மாமத யானைன்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அந்த பாடலில் ஒருத்தருடைய கண்ணுக்கு என்ன மரங்கிறது தெரியுது, ஒருத்தருடைய கண்ணுக்கு அது யானையாக தெரியுது. அது மாதிரி இப்போ உனக்கு வந்து அவனவன் இதை பொறுத்து. ஆமாம், இருந்தாலும் என்னுடைய வந்து உயர்ந்த சிந்தனை பார்த்தியா? இதை பார்த்த உடனே பாய் போடாமல் இதுலேயே படுத்தோன்னு எப்படி இருக்குன்ட்டு. எப்படித்தான் இப்படியெல்லாம் வருதோ உங்களுக்கு சிந்தனை. இப்போ எனக்கு நானே பாராட்டிக்கோணும். செல்லிமா, ஒரு முட்டைக்கோசை பொரிச்சிடலாம். என்ன முட்டைக்கோசு இன்னும் காயாகலையே? காயாகலையா? வாருங்க, பாலக்கீரையே கடைஞ்சி சாப்பிடலாம், பருப்புக்குள்ளே ஓடி செய்யலாம், பாலக் பன்னீர் செய்யலாம், பொரியல் நேற்று செஞ்சதில் நல்லா இருந்ததுங்களா? சூப்பராக இருந்தது செல்வி. அப்படித்தான் சொல்லி ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க செல்வி? நேற்று பாலக்கீரை பொரியல் செஞ்சது இல்லை? அடே கேட்குது, காதெல்லாம் கேட்குது. நீ ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. உண்மையிலேயே செல்வி உன்ற கைப்பக்குவம் இருக்குது பார்த்தியா? அடங்க அப்பா, நீ அடித்தாலுமே ருசியாக தான் இருக்குது. பழுத்து கீரையை பிடுங்கி அந்த பக்கம் போட்டுடல. அங்கே வாருங்க கீரை. அப்பப்போ என்ற வீட்டுக்காரம்மாளுக்கு காது கேட்கறது ரொம்ப சௌகரியம் போயிடுதுங்க. கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் இருப்பேன்.
அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இது ஞாபகம் வந்து அப்புறம் பிடிப்பி வர நீ அடேங்க அப்பா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அடே பாலக்கீரை அறுவடை கேளுங்க, இனிதாக முடிவடைந்தது. நித்ய கல்யாணி, ஓ சாரி செல்விமா, ஏங்க இன்னைக்கு என்னென்ன அறுவடையெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க? இன்னைக்கு என்னென்ன அறுவடைன்னு பாருங்க. இப்போ அப்படியே கிட்ட வாங்க. வெங்காயத்தாள் பூவு, இது அடேங்க அப்பா, வெங்காயத்தாள் சூப்பராக இருக்குது. வெங்காயத்தாள் பூ, பீன்ஸு, கொத்தவரங்காய், வெண்டைக்காயில் 3 விதமான வெண்டைக்காய், அப்புறம் பாலக்கீரைங்க, பாலக்கீரை, அப்புறம் இன்னொரு விதமான வெண்டைக்காய், அப்புறம் கீரை, களவுக்கீரை, சேப்பு கீரை, பருப்பு கீரை, தண்டைக்கீரை எல்லாம், சேப்பு தண்டைக்கீரை, மணமணக்க மல்லி, மல்லி, அப்புறம் மூக்குத்தி அவரைங்க, அப்புறம் இந்த மொச்சை அவரை, அப்புறம் இந்த குமட்டைக்கீரை, கீரைகளின் பேரரசி, அப்புறம் பாருங்க முள்ளங்கி, அப்பாடி முள்ளங்கி, இவ்வளோ வருவடை. அப்புறம் தக்காளி வருங்க, சொன்னா இது தக்காளி, குட்டி தக்காளி. இப்போது யானை தந்த வெண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா யானை தும்பிக்கி முள்ளங்கி அப்படின்னு பேர் வச்சிடலாமா? அப்படித்தான் வைக்கணும் மாட்டாங்க. அந்த முள்ளங்கி மட்டும் வேடு வைக்கலாம். முள்ளங்கியில் பாருங்க கீரை மேடெலாம் எடுத்துட்டோம். கீரை இப்படியே எடுத்துகிட்டு போய் நீ இதை அப்படியே பொரியல் செய்ய வேண்டியது தானே. ஆமாம், சகோதரிகள்லாம் இதுக்கு இதுலேருந்து விதை எடுத்து நாம் பேர் போட்டு விற்று போடலாம். ஆமாம், யானை தும்பிக்கை முள்ளங்கின்னு சொல்லிட்டு. அது அங்கே கொண்டு போய் வச்சா சாதாரண முள்ளங்கியே தான் வரும். அப்படியா? என்னன்னு தெரியல. இங்கே வந்து நம்ம காட்டில் வச்சா மட்டும் தான் வரும். அப்படி என்னவோ உரம் அதிகமாக கிடச்சிடுது. உரம்னா செயற்கையில் உரமெல்லாம் இல்லை, இயற்கை உரத்துலேயே இந்த மாதிரி வந்து. சரி, ரைட். இன்றைக்கி சூப்பரான அறுவடை தான் பண்ணிட்டேன். ஆமாங்க, பாருங்க அறுவடையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பயங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமாம், ஏதாவது சொல்ல அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சது. பை சொல்லியாச்சு. அப்படியா? பை சொன்னதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லக்கூடாதா? அப்புறம் சொல்லக்கூடாது, அதுக்குள்ளே அப்புறம் போயிடுவாங்க. சரி, ரைட், ஓகே.